இந்த வாரம் டூயட் ரவுண்ட்ல முதலாவதா ஆரம்பிச்சு வச்சது, இலங்கையிலிருந்து பாடுற தரங்கினியும், ஹரிஷும். இவங்க 2 பேரும் தாங்க ஆரம்பிச்சு வச்சாங்க பாடல. அவங்க பாடுன பாடல் "உருகுதே மருகுதே ஒரே பார்வையாலே" அந்த பாடல பாடுனாங்க. சூப்பரா பாடுனாங்க. 2 பேரும் கொஞ்சம் பயந்து பயந்து பாடுனாங்க. ஆனா விஜய் சொன்னாரு, "நீங்க பாடுனது கொஞ்சம் பயந்த மாரி இருந்துச்சு. அதனால இன்னொரு முறை இந்த பாட்ட பாடி காட்டுங்க" அப்படின்னு சொல்லுவாரு. திரும்பியும் அந்த பாட்ட பாடுனாங்க. சூப்பரா பாடுனாங்க. அவங்களுக்கு அழகான வாய்ஸ். முதலாவதா பாடுனதுக்கு கோல்டன் ஷவர் இல்ல. ஆனா, இப்ப 2வது முறை பாடுனதுக்காக கோல்டன் ஷவர் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கோல்டன் ஷவர் தான் கிடைக்குதுங்க. அதே மாரி அடுத்ததா பாட வந்தது கௌஷிக்கும், இனியாவும். அவங்க தான் பாட வந்தாங்க. அவங்க பாட வரும் முதல்லயே அவங்க முதல்ல சர்ப்ரைஸ் தான் குடுக்குறாங்க அவங்களுக்கு. அவங்கள கண்ண மூட சொல்ட்டு. அவங்க தாய் மாமன் தேவயானியின் தம்பி வர்றாரு. அவர் இனியாவோட தாய் மாமன். அவர் தான் வர்றாரு. சர்ப்ரைஸா இனியா சர்ப்ரைஸ் குடுக்குறாரு. இனியாவும், கௌஷிக்கும் சேர்ந்து பாடுற "காதோரம் லோலாக்கு கதை சொல்லுதடி" அந்த பாடல பாடுனாங்க. சூப்பரா பாடுனாங்க 2 பேருமே. பாடி முடிச்ச உடனே இனியாவின் மாமா நகுல் மேடைக்கு இனியா கட்டிப்பிடிச்சு முத்தம் குடுப்பாரு. ஃபர்ஸ்ட் டைமா எனர்ஜெட்டிக்கான பாட்டுல பாடுறா. ரொம்பவே அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுவாருங்க. அவர் சொல்லுவாரு, "நான் சொல்றத ஜட்ஜஸ் தான் சொல்லணும்" அப்படின்னு சொல்லி. அதே மாரி ஸ்வேதா சொல்லுவாங்க, "நல்லா பாடுனீங்க. ஆனா இன்னும் நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா அவங்களுக்கு கோல்டன் ஷவர் கிடைக்கலங்க. அதே மாரி இனியா சொல்லுவாங்க, "நான் மாமா கூட சேர்ந்து ஒரு பாடல் பாடணும்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. "நான் கிட்டாரையும் கொணர்ந்திருக்கேன்" அப்படின்னு சொல்லி அவங்களே கிட்டார் வாசிச்சுட்டு மாமாவும் அவங்களும் சேர்ந்து ஒரு பாடல் பாடுவாங்க. "உனக்கென்ன வேணும் சொல்லு, உலகத்தை வாங்கச் சொல்லு" அந்த பாடல பாடுவாங்க. ரொம்பவே அழகா பாடுனாங்க. சூப்பரா இருந்துச்சு. கிட்டார் வாசிச்சுக்கிட்டே பாடுனது அழகா இருந்துச்சு. மாமாவும் மருமகளும் சூப்பரா பாடி அசத்திட்டாங்க. அதோட நகுல் இனியாவுக்கு ஒரு கிஃப்ட் குடுக்குறாருங்க. கிஃப்ட் பிரசன்ட் பண்ணாரு. பார்க்க அழகா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சுங்க. அதோட இந்த சீசன் 5ல வின்னரா வரப்போறவருக்கு எவ்வளோ கிஃப்ட் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காங்க. அதாவது எம்பி டெவலப்மெண்ட் நிறுவனத்தால 60 லட்சம் மதிப்புள்ள வீடு கிஃப்ட்டா குடுக்க போறாங்க. இந்த சீசன் 5ல வின்னரா வர்றவங்களுக்கு 60 லட்சம் மதிப்புள்ள வீடு தான் கிஃப்ட்டா கிடைக்க போகுது. யாருக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தெரியல. யாரு வின்னரா வர போறாங்களோ அவங்களுக்கு அந்த கிஃப்ட் கிடைக்க போகுதுங்க. எல்லாரும் போட்டி போட்டு பாட போறாங்க. இந்த முறை சீசன் 5க்கு வர கிஃப்ட் ரொம்ப பெரிய கிஃப்ட்டா தான் இருக்குது. பார்க்கலாம் யார் வின்னரா வரப்போறா, யாருக்கு அந்த கிஃப்ட் கிடைக்க போகுதுன்னு சொல்லி. அதே மாரி அடுத்ததா பாடுனது ஆதிரா, பவித்ரா பாடுனாங்க. அவங்க பாடின பாடல் "உன்னையொன்று கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும்" அந்த பாடல பாடுனாங்க. அழகா பாடுனாங்க. ஒரு சில இடங்கள்ல மிஸ்டேக் பண்ணாங்க. அதனால அவங்களுக்கு கோல்டன் ஷவர் கிடைக்கலங்க. ஆனா, அவங்களுக்கும் அவங்க பொண்ணுக்கும் கிஃப்ட் எல்லாம் கிடைச்சிச்சுங்க. அதே மாரி அடுத்ததா பாடுனது ஸ்ருதியும், சபேஷனும் பாடுனாங்க. அவங்க பாடின பாடல் "முதல் கனவே முதல் கனவே மறுபடி ஏன் வந்தாய்" அந்த பாடல பாடுனாங்க. சூப்பரா இருந்துச்சு பாடுனது. விஜயபிரகாஷ் சார் சொல்லுவாரு, "எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்துச்சு. கிரேட் ஜேர்னி எடுக்கலாம் உங்களுக்கு" அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. அது உங்க கையில தான் இருக்கு. அதே மாரி சபேஷனுக்கு ஸ்ருதி கிஃப்ட் பண்றாங்க. அவங்க உடுப்பு கிஃப்ட் பண்றாங்க சபேஷனுக்கு. அதோட அவங்க 2 பேத்துக்குமே கோல்டன் ஷவர் தான் கிடைச்சிச்சுங்க. பாடுனது அருண், அக்ரினா. இவங்க 2 பேரும் பாடின பாடல் "வண்டி மாடு 8 வச்சு முன்னே போகுதம்மா" அந்த பாடல பாடுனாங்க. சூப்பரா பாடுனாங்க. ஆனா அக்ரினா லிரிக்ஸ மறந்துடுறாங்க. அதனால அருணுக்கு மட்டும் கோல்டன் ஷவர் குடுக்குறாங்க. அக்ரினாவுக்கு கோல்டன் ஷவர் கிடைக்கலங்க. அவங்களுக்கு மார்க்ஸ் தான் குடுக்குறாங்க. அதோட அருணுக்கு அவங்க காதலி கிஃப்ட்டும் அனுப்பியிருக்காங்க. பார்க்க சூப்பரா இருந்துச்சு. நிறைய கிஃப்ட்லாம் அவங்க அனுப்பியிருந்தாங்க. அதே மாரி அடுத்து பாடுனது அருண் மற்றும் அறிவழகன். இவங்க 2 பேரும் பாடின பாடல் மாமன் திரைப்படத்திற்காக "மலையில தான் தீப்பிடிக்குது ராசா, என் மனசுக்குள்ள வெடிவெடிக்குது ராசா" பாடல அழகா அருமையா பாடினாங்க. எழுந்து நின்று தான் கமெண்ட்ஸே குடுத்தாங்க. அவங்க எழுந்தவங்க அமரவே இல்ல. நின்னுகிட்டே கமெண்ட்ஸ்லாம் குடுத்தாங்க. அந்த அளவுக்கு தான் அவங்க பெர்ஃபார்மன்ஸ்லாம் இருந்துச்சு. சூப்பரான கமெண்ட்ஸ் தான் கிடைச்சிச்சு. அவங்களுக்கு பிரிட்டன் ஷவர் தான் கிடைச்சுங்க. அதே மாரி 26 போட்டியாளர்கள்ல 12 போட்டியாளர்கள் பாடி முடிச்சிருக்காங்க. இந்த 12 போட்டியாளர்கள்ல உங்களுக்கு ஃபேவரைட்டான போட்டியாளர் யாரு அப்படின்றதையும் கீழ கமெண்ட்ஸ் பண்ணுங்க. அதோட இந்த வீடியோ பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. நன்றி சொந்தங்களே.